கிறிஸ் அவனோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதனாலே நிறைய நல்ல ஹேபிட்ஸை பழக ஆரம்பிக்கிறான். அவனை சுத்தி இருக்கிற பீப்புள் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களையும் மாத்தணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட வந்து பேசுறான். அவங்க வந்து இவன் பார்க்குற யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜிவா அவங்களுக்கும் காட்டுறான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ரூம்மேட்ஸ் அப்படி இல்லை. அவன் அந்த வாய்ஸ் ஆஃப் கேஜே சேனல்ல பேசுற அந்த பையனை பார்த்து கலாய்க்கிறாங்க, மாக் பண்றாங்க. அவன் பேசுற ஆக்சென்டே சரியில்லை அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பண்ணாத அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், இந்த 20s நம்ம ஜாலியா இருக்கணும், இந்த வயசு போச்சுன்னா வயசே வராது இப்படிங்கிற இந்த நம்பர் ஆஃப் தாட்ஸ், அதாவது ஸ்க்ரால் பண்ண பான் பாருங்கிற இந்த நம்பர் ஆஃப் தாட்ஸை கிறிஷுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறான். ஸோ கிறிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு பார்க்ல போய் உட்காந்து யோசிக்கிறான். நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேனா? நான் பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸ் என் லைஃபை சேஞ்ச் பண்ணுமா, இல்லை இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்களே இந்த மாதிரி தான் லைஃபை வாழணுமா, நம்ம தப்பா வாழ்ந்துட்டு இருக்கோமா இப்படிங்கிற நம்பர் ஆஃப் அவனோட குழப்பங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி கேஜே என்டர்ஸ். கேஜே, த மேன் ஆஃப் லெகசி, த மேன் ஆஃப் டிசிப்ளின். ஸோ அவரோட லைஃப்லயும் நிறைய இதே மாதிரி அவரோட நடைய பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவர் பேசுறத பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவரோட ஆக்சென்ட்டை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் he doesn't listen to any one word. ஆரம்ப கட்ட காலங்கள்ல அவர் ரொம்ப தனிமையை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பட் நவ் he is just building a legacy. ஸோ கிறிஷுக்கு கேஜேவை பார்த்துட்டு யார் இவர்கிட்ட நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றான். கேஜே ஒரு டாக் டனலுக்குள்ள போறாரு. கிறிஷ் அந்த டாக் டனல் வெளியே இருந்து எட்டி பார்க்குறான் கேஜே என்ன பண்றாரு அப்படின்னு. கேஜே அவனோட பாடியை பில்ட் பண்றாரு, அவரோட புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு, பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாரு, அவரோட பிஸ்னஸை பில்ட் பண்றாரு. வெளியே வரும்போது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா வெளியே வர்றாரு. ஸோ அவருக்கும் அவரோட அலைனான கைரா அவரோட குவீனுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிறிஷ் ஃபைனலா அவனோட லைஃபோட சீட் கோடை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஸோ இதே மாதிரி என் ஸ்கூல் டைம்ல இதை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஸ்கூல்ல நான் வந்து ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வச்சு 6 பேக் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன வயசுல இருந்த ஒரு விஷயம். பிகாஸ் அப்பதான் அந்த ஒரு படம் இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன சமயம். ஸோ ஓகே ஃபைன், நானும் வந்து 6 பேக் வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் அவுட்னா வீட்லயே வந்து தண்டால் எடுக்கிறது, புஷ்அப் பண்றது, புல்லப் பண்றது, இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதெல்லாம் நான் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நாள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல எங்க அம்மா வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டான், ஒர்க் அவுட் பண்றான், இது பண்ணணும்னு நினைக்கிறான், அது பண்ணுங்கிறான், இது பண்ணுங்கிறான் அப்படின்னு. ஸோ அவங்களாம் என்ன சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து நான் அந்த ஒர்க் அவுட் பண்ற ஜிம் போறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் பேசும்போது எனக்கு ரொம்ப அடிக்கடி திக்கும், ப்ராப்பரா தமிழ் கூட எனக்கு ப்ராப்பரான ஆக்சென்ட்லேயே இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அது எனக்கே தெரியும். பட் அது இங்க முக்கியமே கிடையாது. என்னோட ஆடியன்ஸுக்கு நான் சொல்ற விஷயம் ப்ராப்பரா கன்வே ஆகுதா, அதுதான் முக்கியம். ரைட். ஸோ நேற்று நான் என்னோட கஸ்டமர் கிட்ட மெசேஜ் பண்ணி சேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, லைக் உங்களோட ஆக்சென்ட்டை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் கிண்டல் பண்றாங்க, நான் வந்து நல்ல பாதையில போகணும்னு நினைக்கிறேன், ஆனா டெய்லி என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் கரெக்ட், நீ இப்படிதான் பண்ணணும், இதெல்லாம் தப்பு, நீ பண்ணாதங்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன மனிப்புலேட் பண்றாங்க, என்ன வாழ விடமா, இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் திங்ஸ் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு மெசேஜா அனுப்பிச்சிருந்தாரு. த திங், ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒன் திங், அவங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து லைஃப்ல மாறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களையும் நீங்க மாத்தணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. லெட்ஸ் சே நான் ஒரு சோஷியல் மீடியால பேசுறேன் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் என்னோட மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிற பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க என் கூட வருவாங்க, பேசுவாங்க, ஓகே ஃபைன், அவங்க நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அது வேற. ஆனா ப்ராக்டிக்கலி நம்ம வந்து ஒன் கான்வர்சேஷன் இருக்கும்போது ஒருத்தவங்க டீஜென்ரேட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க அவங்கள விட்டு விலகி வரணுமே தவிர அவங்க கூட போய் இருக்கணும்னு நினைக்க கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. முதல் விஷயம், அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. லெட்ஸ் சே இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா, மேபி நீங்க என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இல்லை என்னோட மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் பீரியட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வர வரைக்கும், இல்லை அவங்க ஒரு வேலைக்கு போற வரைக்கும், வேற காலேஜ் போற வரைக்கும் தான் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். ஸ்கூலை பொறுத்தவரை வேற காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்காது. காலேஜை பொறுத்தவரை வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்காது. வேலையை பொறுத்தவரை வேற வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா சுத்தமா பேசவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்காக, இப்படிப்பட்ட பாதியிலே விட்டுட்டு போகணுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்காக உங்க லைஃபே நீங்க கெடுத்துக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, மேபி அவங்களோட போய் தண்ணி அடிக்கிறது, இல்லை வந்து மற்ற நம்பர் ஆஃப்
தப்பான பழக்க வழக்கம் பண்றது, இதெல்லாம் தான் உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வா இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்ல ஒரு ஒரு வாரம் என்னோட லைஃப்ல வந்து நான் யார்ட்டையுமே பேசாம பழகாம டீடாக்ஸ்ல இருந்தேன். என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ணேன். என் லைஃப்ல நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆயிருக்கேன் இந்த வீக் அப்படின்னு அப்படி பெருமையா சொல்லுவீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். உங்களோட நல்ல ஹேபிட்ஸை நீங்க ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணும்போது சொல்லும் போது அவங்க உங்களை மார்க் பண்றாங்க, மார்க் இந்த சென்ஸ் இன்சல்ட் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க, இல்ல வந்து எப்படி சொல்றது கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க கூட இருக்கிற சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் அவங்க யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சீரியஸா நான் பெட் கூட கட்டுவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உங்களை வெறும் ஜோக்கராகவும் உங்களை வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு மனுஷனா கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா ஒரு கேங் ஒரு ஒரு எனக்கு நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ரொம்ப மார்க் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் திரும்பி திரும்பி அவங்க கிட்ட போய் பேசுவேன், பழகுவேன். பிகாஸ் எனக்கு வேற யாருமே இல்லைங்கிற இந்த ஒரு லேக் மென்டாலிட்டி எனக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களை விட்டா நான் வேற யார்கிட்ட போய் பேசுறது இல்ல, அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இந்த ரெண்டு மென்டாலிட்டி எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க ஜேர்னல் எழுதி கேட்டு பாருங்க. நீங்க லேக் மென்டாலிட்டியில் இவங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்களா? இல்ல அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால நான் அப்படி நடந்துக்கிறேன்னு இருக்கீங்களா? லெட்ஸே இந்த புல்ஷிட்டான ஒரு விஷயம் இருக்கும், 4 பேர் வேணும் எப்பவுமே அப்படின்னு. அந்த 4 பேர் எப்படி வேணுங்கிறதை நான் சொல்றேன். ஒரு 4 பேர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா அவங்க உங்களோட டிசிப்ளின், உங்களோட கேரக்டர், உங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்த்து உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டா இருக்கணுமே தவிர சும்மா நான் வெளியே போறேன் கெத்தா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 100 பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறேன், கான்டாக்ட்ல நான் வந்து இப்படி காட்டணுங்கிறதுக்காக நான் 100 பேரை வந்து ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறேன், இல்ல நிறைய பேர் எனக்கு வந்து இருக்கணுங்கிறதுக்காக நான் அவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறேங்கிறவங்க யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மேன். எப்போ நீ பண்ணிட்டு இருக்க ஒரு ஹேபிட்டை ஒருத்தன் வந்து கிண்டல் பண்றானோ, அசிங்கப்படுத்துறானோ, இல்ல நீ பண்ணிட்டு இருக்க வேலையை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறானோ அப்பயே நீ சைலண்டா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி வந்துடணுமே தவிர நீ அந்த இடத்துல நின்றுட்டு இல்ல அவன் என் ஃப்ரெண்ட், அவன் என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பான், என்ன தேடி வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது, தேவையில்ல. ஏன் வேலிடேஷன், நீ ஏன் எதிர்பார்க்கிற அவன் வந்து மாறி வரணும்? நீ ஏன் அவன் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? இல்ல நான் பண்றதுதான் கரெக்ட், நீ ஏன் ப்ரூவ் பண்ணணும்? முதல் விஷயம் எனக்கு எனக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கணும்னா நான் ப்ரூவ் பண்ணணும், நான் யாருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? முதல் விஷயம் தான் என்கிட்ட நான் கேட்கிற கேள்வியே முதல் விஷயமே எப்பவுமே எனக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது நான் கேட்கிற விஷயம், நான் ஏன் மத்தவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்றதுனால எனக்கு என்ன நடந்துட போகுது? யூசி லைஃப் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கலாம். மேபி நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல மேபி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் மேபி உங்களை விட சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க ஒரு நல்ல பாத்துக்குள்ள நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்கிள் கட் ஆகும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் அதே இடத்துல அப்படியே இருப்பான், நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆயிருப்பீங்க. நான் ஃபினான்ஷியல் வைஸும் சொல்ல, பிசிக்கல் மென்டல் எல்லா சைட்லயும் சொல்றேன். மேபி நீங்க எல்லா சைடுமே க்ரோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கு நான் ஜிம் போயிட்டு இருக்கேன், என் கூட படிச்ச எத்தனையோ பேர் இன்ன வரைக்கும் ஜிம் போறது இல்லை. மேபி என் கூட ஜிம்முக்கு வந்துட்டு இருந்த நிறைய பேர் இன்ன வரைக்கும் ஜிம் போறது கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க. மென்டல் ஹெல்த் அவங்க இன்னும் சரி பண்ணவே கிடையாது. அவங்க இன்னுமே பான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வயசு 26 27 ஆக போகுது, இன்னுமே அவங்க வந்து பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு இன்னுமே வந்து குடிச்சிட்டு அம்மா அப்பா காசுல உட்காந்துட்டு இப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர் என் வயசுல இருக்கவங்க கூட. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா காசை இது பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ரைட்? அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம். ஸோ அதுவும் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து சுத்தமா பசங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு காட்டுறதே கிடையாது. எல்லா இடத்துலயுமே சொஃபிஸ்டிகேஷன். அவனுக்கு பெரிய ப்ராப்ளமே என்னன்னா இப்போ இருக்கிற ரீசெண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல மேபி ஒர்க்கிங், அவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா தான் யாரு அப்படிங்கிறத, நான் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே கத்தி பேசுவான், சத்தம் போட்டு பேசுவான், நான் பெரிய ஆளுன்னு காட்டுவான். அது எதுவுமே பெரிய ஆளுன்னு காட்டவே காட்டாது. அப்ப எது உன்னை பெரிய ஆளுன்னு காட்டும்? சைலண்டா நீ டார்க் ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்றதுதான். யோசிச்சு பாரு, இப்படி கத்துறவன் இப்படி நிறைய பேர் நானே பார்த்துட்டு இருக்கேன், செத்து போயிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. கஞ்சா அடிச்சுட்டு, ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு, குடிச்சிட்டு போய் முந்தா நேத்து ஒரு 3 பேர் சரட்டன் வேகமா வண்டியில போனானுங்க, குடி போதையில ஆக்சிடென்ட், செத்துட்டான் ஒருத்தன். ஆளு ஒல்லியா இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா,
உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஓகே, உங்களை சுத்தி இருக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க மேல கூட உங்களுக்கு வந்து ஒரு அக்கறையே இல்லையா? அவங்களுக்காக நான் படிக்கணும், அவங்களுக்காக நான் முன்னுக்கு வரணும், அந்த எண்ணம்லாம் இல்லை. நான் யார் தெரியுமா அப்படி காட்டணுமா? அப்படி கத்துற யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரிஜினல் தைரியமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க யாரெல்லாம் வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தைரியமான ஒரு பேஸே கிடையாதுன்னு அர்த்தம். பவர்ஃபுல் பீப்புள் எப்பவுமே ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இந்த அறகுறையா இருக்கிறவங்க தான் இடையில ரொம்ப துள்ளிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஆடுவாங்க. ஸோ த திங், கொஞ்சம் சுத்தி பாருங்க, உங்க சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னா சைலண்டா இருங்க, அவ்வளவுதான். நான் சொல்ற ஒரே விஷயம், சைலண்டா இருங்க, சிம்பிள். யா ஏன் நிறைய பீப்புள் வந்து உங்க பாதைக்குள்ள, ஐ மீன் நீங்க எடுத்து வைக்கிற அன்ஃபெமிலியர் ரூட்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னா, மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்க வீட்டுல இருக்கவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கைடட் பை கம்ஃபர்ட். தே ஸ்டே க்ளோஸ் டு வாட் ஃபீல்ஸ் ஃபெமிலியர் அண்ட் ரிஜெக்ட் வாட் டசன்ட், ஈவன் இஃப் இட் இஸ் அப்ஜெக்டிவ்லி பெட்டர் ஃப்ரம் தம். ஒரு ஃபெமிலியரா இருக்கிற விஷயத்துலதான் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது எனக்கு கம்ஃபர்ட், எல்லாருமே அதானே பண்றான். பட் அன்ஃபெமிலியர், அதாவது அன்ஃபெமிலியரான ஒரு விஷயம் இருக்கு, என்னோட ஃபீலிங்ஸை ஃபேஸ் பண்றது, ஃபோன், சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாம நான் தனியா உட்காந்துட்டு இருக்கிறது அன்ஃபெமிலியர். அதை நான் ஃபேஸ் பண்ணா எனக்கு பயம் வரும். ஸோ அந்த அன்ஃபெமிலியருக்குள்ள நான் போக மாட்டேன். அதனால்தான் அவனோட ஃபீலிங்ஸ், அவனோட எமோஷன்ஸ், அவனோட தாட்ஸை பார்த்து அவனுக்கே பயம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நிறைய பேர் அந்த ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு பாத்துக்குள்ள வர மாட்டாங்க. ஜஸ்ட் திங்க், இந்த உலகத்திலேயே ரொம்ப வீரமான தைரியமான ஒரு ஆள் யாருன்னா, தன்னோட எமோஷன்ஸையும் தன்னோட ஃபீலிங்ஸையும் தனியா ஃபேஸ் பண்ற ஒருத்தன் தான். எப்பவுமே அவங்க இருந்தா இவங்க இருந்தாதான் என் லைஃப் நல்லா இருக்குங்கிறத விட, ஏன் கூட நான் இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸை, என்னோட தாட்ஸை, என்னோட எமோஷன்ஸை நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறவன் தான் உண்மையாலுமே தைரியமான ஒருத்தன். ஸோ த திங், இப்போ நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாங் ஃபார்ம்ல இருக்கிற அன்எடிட்டடான ஒரு வீடியோஸ் யாருமே மேக்ஸிமம் ஆஃப் டைம் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே தேவை ஒரு டோபமைன் ஸ்பைக். பட் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஒரு பிரேவான ஒரு பர்சனா மாறிடுறீங்க. பிகாஸ் எல்லாருமே அந்த ஒரு டோபமைன் தேடி தான் போறாங்க. அதனால நீங்க அந்த டோபமைன் தேடி போவாம ஒரு புது விஷயத்துக்குள்ள, அன்ஃபெமிலியரான ஒரு விஷயத்த பாக்குறீங்க, நாலேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, திஸ் இஸ் வாட் த இம்ப்ரூவ்மெண்ட். This will make your life as a better thing, right? பட் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பண்ணாம, யாரோ ஒருத்தன் பண்ணா அவனை பார்த்து பொறாமப்பட்டு அவனை வம்புழுத்துட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சீரியஸா இன்னும் ஒரு 2 வருஷத்துல நீங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்காக. என்டர்டைன்மெண்ட், பான், ஜங்க், இது எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்ப வேணாலும் கன்சியூம் பண்ணலாம். ஆனா உங்களோட 20s அந்த வேல்யூபிளான ஒரு சில விஷயத்த நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சீரியஸா திரும்பி அது கிடைக்கவே கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். 30 வயசுல இருக்க எத்தனை பேர்ட்ட வேணா போய் கேட்டு பாருங்க. மேபி அப்படியே ரொம்ப ரவுடித்தனமா நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சுத்திட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட 20sல. ஆனா 30sல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப ராக் பாட்டம் ஆஃப் யுவர் லைஃப், நீங்க மேபி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சு ஒரு உள்ள வரீங்க ஹீலிங் ஜேர்னிக்குள்ள. ஐ மீன் ஹீலிங் ஜேர்னிங்கிறது தான். ஸோ இந்த ஜேர்னிக்குள்ள வரீங்க, என் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ராக் பாட்டம்ல இருப்பீங்க. இந்த ராக் பாட்டம் அப்படிங்கிறது உங்களை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ், ரைட்? என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, என்னோட எமோஷன்ஸ் என்ன, என்னோட தாட்ஸ் என்ன, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 0 லெவல்ல இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு ஸ்டெப்புங்கிறத இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ராக் பாட்டம்க்கு பயந்து தான் நிறைய பேர், ஐயோ இன்னும் இவ்வளவு கொடூரமா இருக்கு இந்த வாழ்க்கை, ஐயோ இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கு, ஐயோ டிசிப்ளினா இவ்வளவு மோசமா இருக்கு, ஐயோ என்னால இவ்வளவு டிசிப்ளினா இருக்க முடியாதுப்பா இப்படின்னு பயந்து இந்த விஷயத்த விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஸோ நானுமே பயந்துட்டு தான் இருந்தேன் லைஃப்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டே 36 ஆஃப் மாங்க் மோட், நான் தனிமையில இருக்கேன். ஐ மீன் தனிமை சென்ஸ் லோன்லியா இல்ல, சாலிட்யூடுக்கு பழகிட்டு இருக்கேன். என் தாட்ஸ், என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட எமோஷன்ஸ், நான் எந்த மீடியாவும் கன்சியூம் பண்றது இல்லை. ஐ மீன் எப்பயாவது 1-2 பாட்டு கேட்பேன். ஸோ பட் எந்த இன்ஃபேக்ட் நான் எஜுகேஷன் கான்டென்ட் கூட கன்சியூம் பண்றது இல்லை, எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன். பிகாஸ் என்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. லெட்ஸே பாக்ஸிங் கிளாஸ் போனேன்,
எனக்கு பெருசா ஒரு மாசம் தான் போனேன், பெருசா எனக்கு பிடிக்கல, வெளியே வந்துட்டேன். பிகாஸ் ஏன்னா நான் தெரிஞ்சுக்கல எனக்கு என்ன வரும், அதனால என்னால பெருசா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்ணேன், அது எனக்கு செட் ஆகுமா தெரியுது, அது பாதிலேயே குவிட் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னை பத்தி நான் எதுவுமே பெருசா தெரிஞ்சுக்கல, வெளியேந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் என்னோட ஒரு வேலிடேஷன் எடுத்துட்டு அதை கோ த்ரூ பண்ணணும்னு நினைச்சேன். பட் நான் இப்போ ஏன் ஜிம்ல இவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு பெருசா பாடி பில்ட் பண்ணணும், உடனே பெருசா பில்ட் பண்ணணும் ஆசை. பட் I just need to have a 75 kgs of aesthetic physique, but I'm just not in the season of bodybuilding, right? நான் அந்த பாடி பில்டிங் சீசன்ல இல்லை, நான் பில்டிங் பிசினஸ் சீசன்ல இருக்கேன். பட் ஐ மே ரெகுலர்லி கன்சிஸ்டன்ட்லி கோ டு த ஜிம். ஒன்ஸ் நான் அதை பழகிட்டேன்னா என்னால் ஈஸியாக என்னோட பாடியை பில்ட் பண்ணிட முடியும். ஸோ இது எங்கேருந்து கிடைச்சிச்சு, இந்த நாலேஜ் எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா நான் தனிமையில இருக்கும்போது தான். இன்ஃபேக்ட் நான் போஸ்ட் பண்ற கான்டென்ட்ஸ் எல்லாமே என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுக்கறதான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு புக்ல இருந்து படிச்சு எடுக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்கணும். ஸோ அந்த புக்ஸ் எழுதுறவங்களே கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நம்மள மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பார்ன் டேலண்டோட பிறக்கவே மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்னன்னா டேலண்டோட பிறக்கிறவன் எனக்கு டேலண்ட்டை மட்டுமே வச்சு ஓபி அடிச்சுன்னு நினைப்பான். ஆனா நம்மள மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருந்து பிறக்கிறவன் வந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஸோ இது நம்மளோட அட்வான்டேஜா நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளோட டிஸ்அட்வான்டேஜா நம்ம எப்பவுமே பார்க்கவே கூடாது, ரைட்? ஸோ த நம்பர் ஒன், ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயமே ப்ராக்டிஸ் சாலிடியூட் அப்படிங்கிறதா. சாலிடியூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சாலிடியூட் இன் த சென்ஸ் நீங்க எப்பவுமே தனிமையா இருக்குன்னு நான் சொல்ல, பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ்க்காவது லோன்லினஸை ஃபீல் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ், உங்களோட எமோஷன்ஸோட ஃபைட் பண்ணுங்க அந்த சென்ஸ், லிசன் பண்ணுங்க. ஓகே, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ், என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வருது, ஓகே நான் கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கேன். ஒன்ஸ் யாருக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமா வருதோ, ஒன்ஸ் யார் அதிகமான கிரிட்டிசிசம்ஸை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ப்ராப்பர் பாத்துல போயிட்டு இருக்கனாலதான் இதெல்லாம் நடக்குது. அவங்க தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு டீஜென்ரேட்டான ஒரு பாத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாக்கிங்கும் அவ்வளோ ஒரு இன்சல்ட்ஸும் கிடைக்காது. பட் அவங்க ப்ராப்பரா அவங்களோட பர்பஸை நோக்கி போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதான் போகுது. ஸோ அதனால நீங்க ஒவ்வொருத்தனுக்காக உங்களோட மென்டாலிட்டியை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அவங்களோட மென்டாலிட்டியை மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தனுக்காகவும். நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்காக உங்க லைஃபை வாழ போறீங்களா இல்ல மத்தவங்களுக்காக உங்க லைஃபை வாழ போறீங்களா? சிம்பிள். உங்களுக்காக உங்க லைஃபை வாழ போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட சேஞ்ச் ரிடிகுலஸா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஹீலிங் ஜேர்னிக்குள்ள வரீங்க, சாலிடியூட் பழகுறீங்க, டீடாக்ஸ்ல மாங்க் மோட்குள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஈஸியான ஜேர்னி கிடையாது, இது ரொம்ப கஷ்டமான ஜேர்னி. உலகத்துல இருக்க 90% ஆஃப் த பீப்புள் பயப்படுற ஒரு ஜேர்னி இது. அந்த கம்ஃபர்ட்டை விட்டு கொடுத்துட்டு வர ஜேர்னி இது. ஸோ அதனால நீங்க இந்த ஜேர்னிக்கு வரதுக்கு ரொம்ப அதிக தைரியம் தேவை. சண்டை போட்டாதான் வந்து தைரியம், இல்ல வந்து நான் யாருன்னு கெத்து காட்டினாதான் தைரியங்கிறது கிடையாது. போன், சோசியல் மீடியா, பீப்புள் இது மூணுத்தையுமே தவிர்த்துட்டு லைஃப்ல தனியா எனக்காக ஒரு சில நாட்களை நான் ஒதுக்குறேன்னு சொல்லி என்னை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த நாட்களை ஒதுக்குறது தான் மிக மிக லைஃப்ல ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். அந்த தைரியமான விஷயத்துக்குள்ள மேபி நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் யுவர் லைஃப் கோயிங் டு சேஞ்ச் இன் அ டிராஸ்டிக்கல் வே, ரைட்? அது 90 டேஸ்ல நடக்கலாம், 180 டேஸ்ல நடக்கலாம், 1 இயர் கூட ஆகலாம். பட் டைம் எடுக்கும். உங்களோட இன்னர் அந்த ஒரு ட்ராமாஸை பொறுத்து. பட் த திங், என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டீடாக்ஸ் பண்ணுங்க. பீப்புள் டீடாக்ஸ், சோஷியல் மீடியா டீடாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டீடாக்ஸ், என்விரான்மெண்ட் டீடாக்ஸ், மைண்ட் டீடாக்ஸ், பாடி டீடாக்ஸ் சொல்லி இப்படி எல்லாத்துமே டீடாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 90 டேஸ், அப்ராப்ரியேட்டா 90 டேஸ், ரைட்? ஸோ நீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா பானுக்கு அடிக்டா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை தவிர வேற எங்கேயும் பெரிய ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பெரிய ஒரு ப்ளஷர் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஸோ அந்த பானுக்கு அடிக்டா இருக்கீங்கன்னா ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப் ஃபார் யூ. இஃப் யூ நீட் அ கோச்சிங், நான் ஒரு 3 monthsக்கு உங்களுக்கு வந்து கோச் பண்ண போறேன். இது ஒரு ஹை டிக்கெட் செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கோச்சிங் எடுத்துக்கலாம். நான் உங்களை கைட் பண்ணுறேன். இந்த ஒரு 90 டேஸுக்கு நான் உங்களை வந்து ப்ராப்பராக உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆஸ் அ லீடராக. நான் கோச்சின்னு சொல்ல, நான் வந்து மற்ற எதுவும் நான் சொல்ல, நான் ஒரு கைட், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி. I will recommend this video. You just need to watch.